இது வந்து டிவிக்கு உறுப்பினர் கார்டு, என்னோட உறுப்பினர் கார்டு தான். சரிங்களா? நம்ம கடையில் வந்து ஒரு ஆஃபர் போட்டோம் தளபதி மொபைல்ஸில், எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த டிவிக்கு உறுப்பினர் கார்டு யாராவது வச்சிருந்தீங்கன்னா நம்ம கடையில் வந்து 5D டெம்பர் கிளாஸ் வந்து ஒட்டிக்கலாம். இந்த உறுப்பினர் கார்டை கொண்டு வந்து காட்டணும் என்கிட்ட. சரிங்களா? இந்த மாதிரி என்கிட்ட கார்டு இருக்குன்னு காமிச்சா நான் 5D டெம்பர் கிளாஸ் ஃப்ரீயாக ஒட்டி கொடுக்குறேன். இது வந்து நம்ம போட்ட ஆஃபர். சரிங்களா? ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா, விஜய் ஃபேன்ஸ் யாருமே வந்து ஃப்ரீயாக வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்படி தானே எல்லாருமே வீடியோ போடுறாங்க. என்ன வீடியோ போடுறாங்க? நாங்கள் வந்து இலவசத்தை ஒழிப்போம், நாங்கள் வந்து யார்ட்டையும் காசு வாங்கிட்டு ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு பேசும்போது, இவங்களுக்குலாம் நம்ம ஒரு டெஸ்ட் மாதிரி வைப்போமே அப்படின்னு சொல்லி தான் இந்த ஆஃபரே நான் வந்து கொண்டு வந்தேன். ஆனால் எல்லாருமே வந்து ஃப்ரீயாக ஓட்டிட்டு போனாங்க. சரிங்களா? நான் ஆஃபரே ஃப்ரீயாக ஒட்டி தர மாதிரி தான் போட்டிருக்கேன், அது எதுவுமே தப்பு இல்லை. ஆனால் நான் விஜய் ஃபேன்ஸுக்கிட்ட இருந்து, டிவிகே காரங்கிட்ட இருந்து நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண தெரியுமா? இந்த கார்டை வந்து கொண்டு வந்து காமிச்சிட்டு இந்த மாதிரி வந்து விஜய் என்ன பேரில் வந்து நீங்கள் கடை வச்சுருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்கள் கடைக்குள்ளே வரோம், உங்களுக்கு வந்து ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி நாங்கள் வந்து ஃப்ரீயாக வாங்கிட்டு போக மாட்டோம், அண்ணன் எங்களுக்கு வந்து இதை சொல்லி கொடுக்கல அப்படின்னு சொல்லி காசு கொடுத்துருந்தா வந்து உண்மையான விஜய் ஃபேன்பா, உண்மையான டிவிகே தொண்டர்கள்பான்னு நினச்சிருப்பேன். யாருமே அப்படி இல்லை, எல்லாமே இலவசம் தான் எதிர்பார்க்குறாங்க. நான் வச்சு டெஸ்ட்டில் வந்து டிவிகே தொண்டர்னு தோத்துட்டாங்க. இந்த இலவசத்தை ஒழிப்போன்னு சொல்லி மீட்டிங் போடுறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நேற்று டிவிகே சார்பில் சென்னையில் வந்து பனியூரில் வந்து இலவசத்தை வந்து ஒழிப்போன்னு சொல்லி மீட்டிங் போடுறாங்களாம். அதான் நேற்றே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இலவசம் எல்லாரும் வாங்க தான் செய்வாங்க. நம்ம கடையில் ஒரு ஆஃபர் உண்டு தான். சரிங்களா? உறுப்பினர் கார்டு கொண்டு வந்தீங்கன்னா 5D டெம்பர் கிளாஸ் ஃப்ரீயாக ஒட்டி கொடுக்கும். இப்போ இன்றைக்கே யாராவது வந்து இதை காமிச்சா கூட நான் 5D டெம்பர் கிளாஸ் ஒட்டி கொடுப்பேன். என் கடையில் ஆஃபர்னா, ஆனால் நான் விஜய் ஃபேன்ஸுக்கிட்ட, விஜய் தொண்டர்கிட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது, உங்கள் கடைக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம், நீங்களே ஒரு பொருளை காசு கொடுத்தா வாங்கியிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் அண்ணன் கடைக்கு வந்துட்டு ஒரு உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி நாங்கள் போக மாட்டோம், ஃப்ரீயாக வாங்க மாட்டோம்ன்ட்டு யாராவது சொல்லுவாங்களான்னு எதிர்பார்த்தா யாருமே சொல்லலை. சரிங்களா? அதனால வந்து நம்ம கடையில் ஆஃபர் உண்டு தான். டிவிக்கு உறுப்பினர் கார்டு இருந்துச்சுன்னா நம்ம கடையில் வந்து ஃப்ரீயாக வந்து டெம்பர் கிளாஸ் ஒட்டிக்கலாம். நிறைய எதிர்கட்சிக்காரங்க, ஆப்போசிட்டில் உள்ள கட்சிக்காரங்க கூட இந்த வீடியோ வச்சு ட்ரோல் பண்ணாங்க. நானே வந்து இன்ஃப்ளூயன்சரை வச்சு தான் வீடியோ போட்டிருப்பேன். ஓட்டுக்காண்டி வந்து இந்த மாதிரி ஃப்ரீயாக கொடுத்து வந்து ஓட்டு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி என் கடை வீடியோவை எடுத்து யூஸ் பண்ணாங்க எல்லாருமே வந்து மற்ற கட்சிக்காரங்க. இந்த மாதிரி டிவிக்கில் பாருங்கப்பா, இந்த மாதிரி கார்டு கொண்டு வந்து காமிச்சிங்கன்னா 5D டெம்பர் கிளாஸ் ஃப்ரீயாக ஒட்டி தராங்க, எப்படிலாம் ஓட்டு வாங்குறாங்க பாருங்க, இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு நிறைய ட்ரோல் பண்ணாங்க. கமெண்ட்ஸ் நிறையா வந்துச்சு. சரிங்களா? நான் இன்ஃப்ளூயன்சரை வச்சு வீடியோ போட்டிருப்பேன் இந்த கார்டை வச்சு. அதுக்கு ஆனால் விஜய் ஃபேன்ஸ்கிட்ட எதிர்பார்த்தது இது ஒன்று தான். என் கடைக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம், ஃப்ரீயாக எதுவும் வாங்க மாட்டோம், எங்ககிட்ட கார்டு இருக்குது, இருந்தாலும் நாங்கள் காசு கொடுத்து தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அப்படி யாருமே பண்ணலை. அதனால் வந்து இப்போ சொல்கிறேன், இலவசம் வந்து யார் கொடுத்தாலும் வாங்க தான் செய்வாங்க, இலவசத்தெல்லாம் ஒழிக்க முடியாது. சரிங்களா? எலெக்ஷனில் வந்து இலவசம் எதுவும் கொடுக்க மாட்டோம், எதுவுமே நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொல்லி ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறது கஷ்டம்தான். நம்ம பசங்களே வந்து தோத்துட்டாங்க. ஓகேங்களா?